அனைவருக்கும் வணக்கம். இது பிப்ரவரி மாசம். இன்னும் 2 மாசத்துல பார்த்தீங்கன்னா, வெயில் அதாவது சம்மர் பொழக்க போகுது வெயிலு. இப்போ பெரிய நெல்லிக்காயோட சீசன் ஈஸியா, சீப்பா இப்போ கிடைக்கக்கூடியது இந்த பெரிய நெல்லிக்காய். ஒரு அ இதுல என்னன்னா, 4 ஆப்பிள் சாப்பிடுறதும் சரி, ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுறதும் சரி, ஒரு பெரிய நெல்லிக்காய் சாப்பிடுறதும் சரி. அதனால நெல்லிக்காய் உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். இந்த நெல்லிக்காவை நம்ம இந்த வெறுமனையே சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்சு அதை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நிறைய இஷ்டமா பிடிச்சு சாப்பிட முடியும். அதனால இப்பவே நிறைய பேர் நெல்லிக்காவை வாங்கி அதை ஒரு பாட்டிலில் நல்லா அலம்பிட்டு பெரிய நெல்லிக்காவை ஒரு பாட்டிலில் போட்டு கொஞ்சமா மஞ்சள் தூளும் ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பும் அதில் போட்டு நல்லா ஊற வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடும். நிறைய பேர் இந்த நெல்லிக்காவை வாங்கி போட்டு ஊற வச்சு இந்த வெயில் காலத்தில் சாப்பிடுங்க. பச்சையாக சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன்னா அது உங்கள் இஷ்டம். ஆனால் ரொம்ப குளிர்ச்சி. இந்த கோல்டு பிடிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் அந்த டைமில் ஒத்துக்காது. நம்ம இந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து வர்க்கலா பீச் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் பாட்டிலில் ஊற போட்டு நிறைய வச்சுருப்பாங்க. நல்ல சேல்ஸ் ஆகும். இந்த உப்புல ஊற போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டா இருக்கும். மோர் சாத்துக்கோ எதுக்குனாலும் இதை சாப்பிடலாம், வெறுமனே சாப்பிடலாம். இப்பவே வாங்கி இந்த பெரிய நெல்லிக்காவை ஒரு பாட்டில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. அப்போ வெயில் காலத்துக்கு இது நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இதுக்கு நீங்க ரொம்ப காரம்லாம் போட்டு ஊறுகாய் மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வெறுமனே மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு ஊற வச்சாலே போதும். ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா நல்லாவே ஊறிடும். இந்த பெரிய நெல்லிக்காய் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா சம்மர் டைம்ல இந்த மாங்காய் இதெல்லாம் சாப்பிடாம இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். அதே சமயத்தில் ஸ்டொமக்குக்கும் எந்த பிரச்சனையும் தராது. இதே மாதிரி பெரிய நெல்லிக்காய் வாங்கி இப்போவே நீங்கள் ஊற போட்டு வச்சுக்கோங்க.